கர்நாடகாவில் 2 குழந்தைகளுடன் இளம்பெண் ஒருவர் ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொறுப்பற்ற கணவனால் விரக்தியடைந்த மனைவி விபரீத முடிவு எடுத்ததன் பின்னணி என்ன? வீட்டை விட்டு வெளியேறிய பெண் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்டதைக் கண்டு உறவினர்கள் கதறி துடித்தது அனைவரின் கண்களையும் குடமாக்கியது. ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த பெண் குழந்தைகள் அசைவற்று கிடந்தது இதயங்களை நொறுங்கச் செய்தது. நடந்தது என்ன? கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாதகானஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி ஜெயண்ணா, லாவண்யா. இந்த தம்பதிக்கு 10 மற்றும் 6 வயதில் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். ஜெயண்ணா கிடைத்த வேலைக்கு சென்று வந்துள்ளார். 2 பெண் குழந்தைகள் உள்ளதால் அவர்களை நல்ல பள்ளியில் சேர்த்துவிட்டு நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று லாவண்யா தனது கணவரிடம் கூறியுள்ளார். எனவே விமான நிலையத்திற்கு கார் ஓட்டுநராக செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளார். அதை காதில் வாங்காத ஜெயண்ணா கிடைத்த வேலைக்கும் செல்லாமல் சுற்றித் திரிந்துள்ளார். இதனால் தம்பதிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேலை தொடர்பாக கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் முற்றி சண்டையிட்டுள்ளனர். இதையடுத்து தனது 2 மகள்களையும் உடன் அழைத்து கொண்டு லாவண்யா வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். நீண்ட நேரமாகியும் மனைவி மற்றும் மகள்கள் வீடு திரும்பாததால் ஜெயண்ணா மற்றும் குடும்பத்தினர் ஊர் முழுவதும் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்காததால் சிக்கபல்லாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தாய் மற்றும் மகள்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஏரியில் 3 பேர் சடலமாக கிடப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. உடனே விரைந்து சென்ற போலீசார் நீண்ட நேரத்திற்கு பிறகு போராடி உடல்களை மீட்டனர். தாய் மற்றும் 2 குழந்தைகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு குடும்பத்தினர் கதறி துடித்தது அங்கிருந்தவர்களின் கண்களை குளமாக்கியது. பின்னர் உடல்களை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 3 பேர் தற்கொலைக்கு குடும்ப பிரச்சனைதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.